வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு தினமாக கருதப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ஜெயந்தி. வைகாசி மாதம் அமாவாசையில் வரக்கூடிய சனி ஜெயந்தியும் சனி அமாவாசையும் ஒரே நாளில் வருது. இது சனிச்சர அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான், சனிதேவன், சனீஸ்வரன்ட்டு பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிற சனி பகவான், இவருக்கு கருப்பு நிறம், தானியங்களில் கருப்பியல், இது எல்லாமே உரியதானதாக இருக்குது. மனிதர்களோட உடம்பில் நரம்பு, தொடை, பாதம், கணுக்கால் இந்த உறுப்புகளுக்கு உரியவராக திகழப்படுபவர் தான் சனி பகவான். இவரை தொடர்ந்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம்னா ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சனி பகவான் அப்படின்னாலே நம்ம பயப்படுவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடடா சனி தசை நடக்குது, அடடா 7.5 சனி நடக்குது அப்படின்லாம் நம்ம பயம் இருக்கும். சனி பகவான் கஷ்டத்தை மட்டும் இல்லைங்க, அளவில்லாத நன்மைகளும் வழங்கக்கூடியவர்கள். நாம் என்ன நன்மை தீமை செஞ்சுருக்கோமோ அதன் அடிப்படையில் தான் சனி பகவான் நமக்கு பலன் தருவார். நவ கிரகங்களில் ஆயுள் காரகன் அப்படின்ட்டு போற்றப்படக்கூடியவர் சனி பகவான். ஒருவரோட ஆயுள் நீடிக்கவும் கர்ம வினைகள் நீங்கவும் காரணமாக இருப்பவர் இவர் தான். சனி பகவான் அருளை பெறுவதற்கு மிகச்சிறப்பான நாள் சனிக்கிழமை. இப்படிப்பட்ட சனிக்கிழமை நாளைக்கு சனி ஜெயந்தியாகவும் இருக்குது, அமாவாசையாகவும் இருக்குது. இந்த நாளோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கு, பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாளில் சரியான முறையில் வழிபாடு செஞ்சோம்னா நிறைய பலன்களை பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. இந்த நாளில் சனி பகவானை மனம் குளிர வழிபாடு செஞ்சு தான தர்மங்கள் செய்யலாம். சாதத்தில் கொஞ்சமாக தயிரும் கருப்பு எள்ளும் சேர்த்து உருண்டையாக உருட்டி காகத்துக்கு உணவாக அளிக்கலாம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பவங்களுக்கு சனி பகவானோட அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானம், விருத்தி யோகம் இது எல்லாமே கிடைக்கும். சனி பகவானுக்கு எள் சாதம், வடை, கருப்பு திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம். காக்கைக்கு சாதம் வைக்கலாம். சனி பகவானை போற்றக்கூடிய சனி காயத்ரி, சனி மூல மந்திரம் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். சில நேரங்களில் சிலருக்கு தோன்றும், நமக்கு சனி தசை நடக்குது, நமக்கு பயமாக இருக்கே, எதை எடுத்தாலும் நமக்கு சரியாகவே இல்லையே அப்படின்ட்டுலாம் தோணும் இல்லையா? மிகப்பெரிய மாற்றங்கள் சின்ன பரிகாரத்திலேருந்து தொடங்குங்க. இந்த மே 16 இருக்குது பார்த்தீங்களா, இந்த தினத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. என்னெல்லாம் செஞ்சால் என்னெல்லாம் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம தொடர்வோம். சனி தொல்லைகளால் அவதிப்படுறீங்களா? இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க, நிச்சயமான மாற்றம் கிடைக்கும். அரச மரத்தோட வேரில் வெல்லம் கலந்த இனிப்பான பச்சை பாலை கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றிட்டு மரத்தின் வேர் அருகில் இருக்க மண் எடுத்து நெத்தியில் வச்சுங்க. இந்த பரிகாரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான வாழ்க்கை சிரமங்கள், சனி பகவானால் தொடர்ச்சியான வாழ்க்கை சிரமங்கள், எந்த காரியம் எடுத்தாலும் தாமதமாகுது அப்படின்னு நினைக்கும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கருப்பு நிற நாய்களுக்கு உணவளிக்கலாம். காகங்களுக்கு அரிசி, எள், ரொட்டி இவையெல்லாம் தரலாம். நீங்கள் இருக்கிற வீட்டில் எதிர்மறை சக்தி அதிகமாக இருக்குது, இல்லை வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க. சனிக்கிழமை மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கடுகு எண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றுங்க. அதில் நீல நிற பூக்களை சேர்த்து வையுங்க. இந்த எளிமையான பரிகாரத்தினால உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை சக்தி, உள்ளுக்குள்ளே இருக்கிற பயம், தொடர்ச்சியான சண்டைகள் இது எல்லாமே பாதுகாக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது. சனி ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், சூரிய அஸ்தமனமான பிறகு கடுகு எண்ணெயில் 7 கிராம்பை சேர்த்து சனி பகவானுக்கு ஒரு விளக்கேற்றுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்தன்மையை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த சனி ஜெயந்தி ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சனி ஜெயந்தி சனிக்கிழமை வருது, அன்னைக்கு அமாவாசையும் சேர்ந்து வருது. சனி பகவானோட ஆசீர்வாதங்களை பெற இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக இருக்கும். நம்பிக்கையோடு பரிகாரங்களை செய்யுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும்.